ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் இயக்குனர் நடிகர் மெல் கிப்சன் இயக்கத்தில் இந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் ஆக்ஸா ரிட்ஜ். இந்த திரைப்படம் ஹாலிவுட்டில் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. காரணம் என்னென்னா, இது வழக்கமான ஒரு வார் மூவி. நம்மளுக்கு தான் போர்னா என்னென்ன தெரியாது, பட் அமெரிக்கா அப்படி கிடையாது. அவங்களுடைய 500 வருட கால ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய போர்களில் பங்கெடுத்த பெருமை அமெரிக்கர்களுக்கு உண்டு. ஸோ இன்று வரை 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு கொண்டு வந்ததில் அவங்களுடைய பங்கு விமர்சிக்கப்பட்டாலும் கூட அவங்க போரில் அதிக அளவில் பங்கெடுத்திருக்காங்க. நம்மளை பொறுத்தவரையிலையும் இந்தியர்களை பொறுத்தவரை அந்த மாதிரி போர், இடப்பெயர்வு, போரினுடைய வலி, வேதனை இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. நம்மளுக்கும் வழிகள் இருக்கு. என்னென்னா, மத கலவரங்கள், சாதி கலவரங்கள், ஏற்றத்தாழ்வுகள். இதே மாதிரி எதுவுமே இல்லைன்னா அப்புறம் புண்ணிய பூமி ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஆளுங்க ஏதாவது ஒன்று பண்ணி மத கலவரம் பண்ணுறது, அதுக்கு பாம் வைக்கிறது, அதுக்காக வெட்டி போடுறது, அதுக்காக ரயில் எரிக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் நம்ம ஆளுங்களும் பண்ணிகிட்ருப்பாங்க. இருந்தாலும் போர் என்பது வேறு, சாதி கலவரமோ மத கலவரமோ என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போக்கல்விட்டோ மெல் கிப்சன் 2006 எடுத்தார். பிரேவ் ஹார்ட் மெல் கிப்சன் அப்படின்ட்டு 2ஆம் புலிகேசியில் கூட வடிவில் சொல்லுவார், பிரேவ் ஹார்ட் மெல் கிப்சன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி மெல் கிப்சன் அவருடைய திறமைகளை மிக அழகாக பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டு, அப்போகலிப்டோ இதெல்லாம் அவர் மாயன், அப்போகலிப்டோவில் மாயன் நாகரிகத்தை மிக அழகாக சொன்னார். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இயக்குனர் மெல் கிப்சன் 2ஆம் உலகப் போரின் பின்னணியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை இந்த திரைப்படத்தின் மூலம் நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன சுவாரஸ்யம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்ப்போம். நான் அமைதியாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு சண்டைன்னு வரும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? சண்டை போடுவேன். என்ன ஒரு எதிராளி தாக்குறான் அப்படின்றப்ப ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்ற ஒரு ஃபிலாசபியை நான் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னை தாக்க வரும்பொழுது நானும் மிருகத்தனமாக தாக்கினால் மட்டும்தான் நான் உயிர் வாழ முடியும். ரைட்? என்ன ஒருத்தன் தாக்குறான்னு தெரியுது, அவன் மிருகத்தனமானவன்னு தெரியுது, அவன் என்னை ஈத்து போட்டு உதைக்க போகிறான்னு தெரியுது, கும்மாங்குத்து குத்த போகிறான்னு தெரியுது, முழுக்குன்னு வாயில குத்தி ரத்தம் வர வைக்க போகிறான்னு தெரியுது. இவ்வளோ தெரிஞ்சும் முன்னேற்பாடுகள் இல்லாத அந்த எதிரிக்கிட்ட போய் நம்ம நிற்க முடியுமா? என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு நைஃபு, ஒரு கத்தி, ஒரு பிளேடு, ஏதாவது ஒன்றாவது கையில் வச்சுருந்தானே போய் சண்டைக்கு போவோம். அவன் பயங்கரமான ஆயுதத்தோடு இருக்கும் பட்சத்தில். அவன் ஆயுதமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கையால் அடிக்க வரேன்னா என்ன பண்ணுவோம்? நாமளும் குங்ஃபு, ஜூடோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். பட் என்ன மேட்டர்னா, இந்த எதிராளி ஆயுதத்தை எடுத்தால் நாமளும் ஆயுதத்தை எடுக்கணும். எதிராளி ஆயுதத்தை எடுக்கவில்லைன்னா நாமளும் ஜூடோ, தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கிட்டு நாமளும் சண்டை போடலாம். அப்போ என்னென்னா, எதிராளி தான் முடிவு பண்ணுறோம் நம்ம என்ன மாதிரியான ஆயுதத்தை எடுக்கணுன்றத. சரியா, எதிராளி ஆயுதத்தோடு வரான், அப்போ என்ன பண்ணுவோம்? நாமளும் ஆயுதத்தோடு போவோம். அதுதான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சின்ன பிளேடு இல்லை ஒரு கத்தியாவது கையில் எடுத்து போகணும்னு வச்சுக்காயா. ரைட். இந்த படம் ஆக்ஸா ரிட்ஜ் திரைப்படம் எதை வலியுறுத்துகிறது என்றால், உயிர்களை கொல்லுதல் பாவம். கிறிஸ்டியானிட்டியில் 6th கமாண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த 6வது கமாண்ட்மெண்ட் என்னன்னா, உயிர்களை கொல்லுதல் பாவம். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ரைட். உயிர்களை கொல்லுதல் பாவத்துக்கும் வாருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ படம் பார்க்காதவங்க, படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இதோட கட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் படம் பார்க்குறது நல்லது. ஏன்னா ஒரு வார் படம்,
2016 வந்த வார் படத்தில் இந்த படம் வந்து பெஸ்ட் படம்னு சொல்ல முடியும். வார் படம் எத்தனை படம் வந்திருக்குன்னு தெரியாது, ஆனால் இந்த படம் வந்து ஒரு சுவையான நெகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். காரணம், இந்த திரைப்படத்துக்கு வந்து IMDbல வந்து 8.6 ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. அதனால் தயவுசெய்து படத்தை வந்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதுக்கப்புறம் நான் வந்து நிறையா ஸ்டோரி பிளாட் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து படம் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. ஒன்று ரைட். இப்போ விஷயத்துக்கு வரேன். அது எப்படிங்க வாரில் வந்து உயிர்களை கொள்ளுதல் பாவம்? இது கரெக்டு தான். இதுதான் இந்த படத்தை எடுக்க தூண்டுதலாக வந்து மெல் கிப்சனுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். சரி, என்ன பாவத்தை சொல்கிறாரு இதில்? உயிர்களை கொள்ளுதல் பாவம் அப்படின்னு எப்படி சொல்கிறாரு? ரைட். என்னென்னா, இந்த படத்தோட கதை என்னென்னா, 1945 ஹாக்ஷா ரிட்ஜ் அப்படின்ற ஒரு இடம். அது என்னென்னா அக்வானியா தீவுகள், பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க ஜப்பானியர்கள். அவங்கள வந்து அடித்து திரட்டணும். அப்படி திரட்டிட்டா ஜப்பானியை கைப்பற்றதா ஆகிடும். ஸோ 2ஆம் உலக போரின் போது 1945 நடந்த ஒரு போர், ஒரு தாக்குதலை பற்றிய ஒரு திரைப்படம் தான் இந்த ஹாக்ஷா ரிட்ஜ். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, இந்த படத்தில் இந்த போரில் பங்கு பெற்ற ஒரு போர் வீரன் எக்காரணத்தை கொண்டும் உயிர்களை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதமான துப்பாக்கியையோ அல்லது கத்தியையோ வேறு எந்த ஒரு உயிரை பறிக்கக்கூடிய எந்த ஆயுதத்தையும் நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு மிலிட்ரி சர்வீஸ் பண்ணான். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சுவாரஸ்யம். அதுதான் இந்த கதையும் கூட. ஓகே, இந்த ஹாக்ஷா ரிட்ஜ் திரைப்படத்தினுடைய கதை என்னன்னா, வெர்ஜினியாவில் ஒரு தம்பதிகள் இருக்காங்க. அவங்க 2 ஆம்பளை பசங்க. ஆம்பளை பசங்கள் என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. சண்டை போட்டுட்டு ஒரு கட்டத்தில் இந்த சண்டையினுடைய தீவிரத்தில் என்ன பண்ணுறான், தம்பிக்காரன் அண்ணனை வந்து ஒரு பெரிய செங்கல் எடுத்து அடிச்சிடறான். அவன் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் ஊந்து போயிடுறான். உழுந்து போனதுமே ரொம்பவும் பயந்து போனது மட்டும் இல்லாமல், நாம் வந்து இவ்வளோ ஒரு முருகத்தனமாக ஒரு சண்டை விளையாட்டாக எடுத்த ஒரு சண்டையில் திடீர்னு வந்து அண்ணங்காரனுடைய உயிரே போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டோமேனுட்டு இயேசுநாதர்கிட்ட போய் வேண்டுறான். அவங்க அம்மா ரிலீஜியஸில் நிறைய நம்பிக்கை உள்ளவங்க. பிள்ளை வந்து அவங்க ரிலீஜியஸ் படி தான் அவங்கள வந்து வளர்க்குறாங்க. அப்பா பெரும் குடிகாரர். அம்மாவை அப்பா போட்டு கும்மாங்குத்து குத்திட்டு இருப்பார். என்னடான்னு கேட்கவும் முடியாது, ஏன்னா சின்ன பசங்க. ஏன் அப்பா குடிகாரனா, ஹீ இஸ் அ ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் என்னன்னா முதல் வேர்ல்டு வாரில் அவர் வந்து பங்கு பெற்றார். அவருடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவருடைய சைல்ட்ஹுட் நண்பர்கள் எல்லாமே முதல் உலக போரில் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு அப்பா குடிகாரராக இருக்கார். அண்ணன் வந்து மிலிட்ரி சர்வீஸ் பண்ணுறான். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 1945. அண்ணன் பண்ணிகிட்ருக்கான். இவனுக்கு வந்து வாருக்கு போகணுன்னு விருப்பம் இல்லை. ஏன்னா உயிர்களை கொள்ளுதல் பாவம்ன்றதை விட அவன் ஆரம்பத்துலேருந்து அண்ணனுடைய அந்த சாவு மாதிரியான விளிம்பு நிலைக்கு தள்ளனதுனால வந்து அந்த சண்டைகளே அவன் வெறுக்கிறவன். ஆனாலும் அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, கட்டாயமாக எல்லாரும் வந்து வாரில் பங்கெடுக்கணும், மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிடுது. இந்த தம்பதியோட 2வது பையன் டெஸ்மண்ட் டாஸ், அவன் தான் வந்து அண்ணனை வந்து செங்கலால் அடித்து அந்த உயிரை வந்து பறிக்கிற அளவுக்கு போனவன். ஸோ அதனால் உயிர்களை கொள்ளுதல் பாவன்றதுனால அவன் வந்து வாரில் வந்து நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லுது, வலுக்கட்டாயமாக எல்லாரும் வாரில் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னுது. இதுக்கு முன்பாக டோர்த்தி அப்படின்ற ஒரு பெண்ணோட இவனுக்கு வந்து பழக்கம் ஏற்படுது. அவன் வந்து நர்ஸு. என்னென்னா, எப்படி வந்து உயிர்களிடத்தில் இவ்வளோ அன்பாக இருக்க முடியும், இவ்வளோ கருணையாக பேச முடியும், இவ்வளோ வந்து ஒரு எந்த ஒரு விருப்பு இல்லாமல் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு நர்ஸ் இருக்கிறத பார்க்குறப்ப உனக்கு அந்த பொண்ணு மேலே வந்து இயல்பாகவே உனக்கு வந்து ஒரு பாசம் வருது. அந்த பொண்ணை வந்து காதலிக்கிறான். அவளும் வந்து அவனை வந்து காதலிக்கிறான். அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு வந்து அவன் வந்து அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ரெஜிமெண்ட்டில் இதில் மிலிட்ரி ரெஜிமெண்ட்டில் போய் அவன் ஜாயின் பண்ணுறான். இப்போ என்ன பிரச்சனைன்னா, எக்ஸசைஸ்லாம் பண்ணும்பொழுது பக்கா, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் துப்பாக்கி எடுத்து சுடுங்க அப்படின்னும் பொழுது நான் துப்பாக்கி தூக்க மாட்டேன்றான். டேய், மிலிட்ரிக்கு வந்துட்டு துப்பாக்கி தூக்க மாட்டேன்னா என் வென்று அப்படின்னுட்டு அது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவனை போட்டு படுத்தி எடுக்கிறானுங்க. நிறைய கொடுமைகளுக்கு உள்ளாக்குறாங்க.
ஒபீடியன்ஸ் கிடையாது அப்படின்ட்டு அவன் மேலே ஒரு குற்றப்பத்திரிக்கையை மிலிட்ரி ரெஜிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு மிலிட்ரி கமாண்டர் சொன்னால் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணனா ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக இவன் ஆர்டரை ஃபாலோ பண்ணுன்ட்டு அவன் மேலே குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த குற்றப்பத்திரிக்கை மட்டும் வந்து தாக்கலாகி வச்சா தலைவனை தூக்கி உள்ளார வச்சுருவாங்க. அப்படி இருந்தவனை தனிமை சிறையில் வச்சாலும் கூட குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி இதை வந்து கோர்ட்டில் நிற்க வச்சு பேசும்பொழுது அவன் வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன், என்னால் அதை எடுக்க முடியாது, என்னுடைய லைஃப்பில் நான் எடுத்த சபதமே என்னென்னா ஒரு 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 உயிரை கொல்லுதலுக்கான ஆயுதத்தை எக்காரணத்தை கொண்டு நான் கையால் தொடமாட்டேன்றான். இப்படிப்பட்டவன் எப்படி வெளியே வந்தான்? ஸோ இப்படிப்பட்டவனுக்கு துப்பாக்கியே தொடமாட்டேன், கத்தியும் தூக்க மாட்டேன்னு சொன்னவனுக்கு வாரில் பங்கு பெற்றதோடு இல்லாமல் அவனுக்கு மெடல் ஆஃப் ஹானர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து கொடுக்குது. எப்படி கொடுக்கும், எப்படி கொடுத்துருக்கும், இவன் என்னெல்லாம் பண்ணா, அது எப்படி வந்து சாதாரணமாக துப்பாக்கி தொடலை கத்தி எடுக்கலைன்னா பாத்ரூம் கழுவிடான்னு சொல்லிட்டு போயிடுவான். வேறு எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதை செய்ய சொல்லுவான். ஆனால் வாரில் கலந்துக்கிட்டவனுக்கு வந்து மெடல் ஆஃப் ஹானர் அப்படி கொடுக்குறான்னா அவன் துப்பாக்கி தூக்கலையா? அவன் வாருக்கு போயிட்டு வந்து எதிர்கீழ் சுடும்பொழுது இவன் வெறுங்கையோட இருந்தான். எக்காரணத்தை கொண்டாந்து ஒரு இடத்துலையாவது ஒருத்தனையா சாவடிக்கணும்ல வார முனையில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தன் ஒரு வாரில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து உனக்கு வந்து துப்பாக்கியும் தூக்காமல் அமெரிக்க அரசாங்கம் அவனுக்கு மெடல் ஆஃப் ஹானர் பண்ணியிருக்குன்னா அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான்? அதை நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும். ரைட். இப்போ இந்த படத்தோட சுவாரஸ்யமே அப்படி என்ன அப்படின்னா இதுதான், இந்த நாட்டு தான். வார் விளிம்புக்கு சென்று ஒருவன் துப்பாக்கியை தூக்கவில்லை, கத்தி எடுக்கவில்லை. அவனுக்கு அது போன்ற சூழல்கள் ஏற்பட்ட பொழுதும் கூட, ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறதுக்கு நேருக்கு நேரம் வரும்பொழுது கூட அவன் அந்த துப்பாக்கியை எடுத்து எதிராளியை சுடவில்லை. எதிராளிக்கே வந்து அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான்றது தான் இந்த படத்தோட அடிநாதம். ஒரு லவ்வபுளான படம் இந்த படம். அவ்வளோ ஒரு அற்புதமான, என்ன சொல்கிறது, சான்ஸே இல்லை. இதில் என்னென்னா, அந்த ஹக்ஸாரா ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து மிக மிக கொடுமையான ஒரு இடம். ஏன்னா ஜப்பானியர்கள் வந்து அங்கே வந்து பங்கர்ஸில் வந்து மேலே இருக்கிறாங்க, அமெரிக்கன் ஆர்மிஸ் வந்து எல்லாமே கீழே இருக்காங்க. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு மலை பள்ளத்தாக்குலேருந்து மேலே போகணும். மேலே போனால் அங்கே வந்து இவங்களுடைய ஆட்களை சுட்டு கீழே போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள். புழு மிச்சிக்கிட்டு எலி சாட்டுக்கிட்டு அந்த இடமே வந்து என்னன்னா ரொம்ப கொடூரமான இடம். அதையும் தாண்டி அந்த பங்கர்ஸில் இருக்கிறவங்களாம் அழிச்சாதான் இவங்க வந்து அந்த அதாவது பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற அந்த அக்வானியா அந்த தீவுகளை வந்து இவங்க கைப்பற்றலாம். மட்டும்தான் இரண்டாம் உலக பொருள் இவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மேல் நோக்கி போக முடியுன்ற ஒரு சூழல். அந்த இடத்துக்கு வந்து நிறைய இருதரப்புலையும் வந்து நிறைய பேரை வந்து இழந்திருக்காங்க. எல்லாமே என்னென்னா லட்சக்கணக்கு தான். பட் அதிகாரப்பூர்வமாக இவங்க சைடில் வந்து 12,00,000 பேர்கிட்ட இவங்க சைடில் வந்து பலி கொடுத்துருக்காங்க. அவங்க சைடில் வந்து லட்சக்கணக்குன்னு நிறைய பேர் காணாமல் போனவங்க அப்படி இப்படின்னு நிறைய கணக்குகள் இருக்குது, வரலாற்று கணக்குகள். பட் அந்த இடம் என்னென்னா, அங்கே பங்கர்ஸில் இருக்கிற ஜாப்பனீஸ் ஆர்மியை வந்து இவங்க வந்து விரட்டணும். அதுதான் இவங்களுடைய வேலை. ஆனால் அங்கே போகிறதே குதிரை கொம்பாக இருக்குது. அவங்க போனால் சாதாரணமாக வந்து மறைஞ்சிக்கிற இடமும் கிடையாது. அவனுங்க எல்லாருமே மறைஞ்சிட்டு இருக்கான். மேலேருந்து வந்தவங்களுக்கு எங்கேருந்து எங்கே சொல்கிறானே தெரியல. ஏகப்பட்ட பேர் உயிரிழப்பு, ஏகப்பட்ட பேர் வந்து உடல் உறுப்புகள் இழப்பு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம தாஸ் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து என்னென்னா மெடிக்கல் ஆஃபீஸராக, சப்போர்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். அங்கே என்னென்னா அடிபட்டவங்களுக்கு இவன் வந்து மருத்துவம் பார்க்கணும், இல்லை காப்பாற்றி எடுத்துன்னு வந்து கேஷுவாலிட்டியில் வந்து சேர்க்கணும். இதான் மேட்ரு. ஸோ இவன் என்ன பண்ணுறான், வார் முனையில் எல்லாரும் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கும்போது யார் யாரெல்லாம் காயப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து காயத்தினுடைய ரத்தத்தினுடைய அளவை கட்டுப்படுத்துறது, கட்டு போடுறது. அப்புறம் அவங்களுக்கு வந்து மோர்ஃபின் அந்த இன்ஜெக்ஷன், ஏன்னா ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா கால் ஒரு பக்கம் 2 காலும் இல்லாமல் துடிச்சிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு வந்து வலி, உயிர் போகிற வலிக்கு வந்து என்ன பண்ணுவான், வச்சுருக்க மோர்ஃபின் எடுத்துன்னு போயிட்டு அவனுக்கு சொருவி அவனுக்கு அந்த வலியை போக்குறது தான் என்னுடைய வேலை. ஸோ அவங்கள வந்து அந்த கேஷுவாலிட்டிக்கு எடுத்துன்னு வந்து விடுறது தான் என்னுடைய வேலை. ஸோ ஒரு நாள் நைட்டு இவங்க சைடில் ஏகப்பட்ட இழப்பு, அமெரிக்கர்கள் சைடில். ஆக்சுவலாக வந்து அப்போ வந்து தாஸ் என்ன பண்ணுவோம், 2 பேரை வந்து விட்டோமா, நம்ம வேலை முடிஞ்சதெல்லாம் போகல. ஒரே இரவில் 75 மனிதர்களை, ஒரே இரவில் 75 மனிதரை தன்னந்தனியாக உயிர் காப்பாற்றியவன் இந்த டெஸ்மண்ட் தாஸ்.
அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சிறப்பு. அந்த சிறப்பில் வந்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அந்த டெஸ்மண்ட் தாஸ் வந்து எப்படி அந்த 75 பேரை காப்பாற்றினா. அதாவது உயிர் பாதி காலே இல்லை. அவனெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கப்புறம் இவன் பொழைச்சி என்ன பண்ண போகிறான்னா அது நினைப்போம். கிடையவே கிடையாது. அது ஒரு உயிர் அப்படின்னு, அப்படிப்பட்ட, அதாவது முக்கால்வாகம் இப்போ இது போன உயிர் போனவங்களை கூட வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், முக்கால் பாகம் உடலில் வந்து சிதைஞ்சு போன உயிர்களை கூட வந்து காப்பாற்றினா. அது வந்து மிகப்பெரிய, அதாவது அமெரிக்க வார் வரலாற்றிலே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்மண்ட் தாஸ் வந்து என்னெல்லாம் பண்ணால், அவருடைய அந்த காதல், அதை விட இந்த படத்தோட 2ஆம் பாதியில் வந்து அந்த வார் காட்சிகள் இருக்குது பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. எப்படி வந்து முன்றைய படங்கள் அப்போகலிப்டோவில், அதுக்கப்புறம் வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லாம் வந்து எப்படி தத்ரூபமாக காமிக்கிற மாதிரி, இல்லை அந்த வார் காட்சிகள் வந்து, அதாவது என்ன ஏதுன்னே தெரியாமல் பட்டார் பட்டார் அடித்து சாகிற அந்த விஷயம், துப்பாக்கிகள் வெடிக்கிற சத்தம், அங்கங்கே தோட்டாக்கள் போந்து மண்டெல்லாம் பொழந்து போய் தெரிக்கிறது, கிரானைட் குண்டுகள் விழுந்து அவங்க வந்து உடல்கள் சிதறதெல்லாம் வந்து தத்ரூபமான காட்சியாக இருக்குது. அதேமாதிரி ஜாப்பனீஸ் வந்து எப்படி வந்து அவங்க வந்து அட்டாக்ஸ்லாம் பண்ணாங்கன்றதையும் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு நாங்கள் வந்து உலகத்தில் நாங்கள் தான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு வந்து நினைக்கிற அளவுக்கு தான் படங்கள் இருக்கும். இதுவும் ஒரு உண்மை சம்பவன்றப்ப வி ஆர் த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்றது வந்து திரும்பவும் வந்து அமெரிக்கர்களுடைய மனதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பூஸ்டப் பண்ணுற ஒரு திரைப்படமாக தான் நான் இந்த படத்தை நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் இந்த ஹாக்ஷா ரிட்ஜ் வந்து நிச்சயமாக வந்து வார் மூவி ரசிப்பவர்கள் மட்டுமல்ல, மனதிற்கினிய மென்சோகமான படங்களை பார்த்து ரசிப்பவர்கள் கூட இந்த திரைப்படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படத்தில் அந்த டாத்தியா நடித்த அந்த ஹீரோயின் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான அழகை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களுக்கான அந்த லவபிள் ஷார்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேரோட இன்டிமசி ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இது வந்து படம் முடிகிறப்போ வந்து அவருடைய உண்மையான அந்த டெஸ்மண்ட் தாஸோடைய உண்மையான அந்த இன்டர்வியூ வந்து போடும்பொழுது இப்படி ஒரு மனிதன் இருந்திருக்கிறான் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ், அந்த ஹாக்ஷா ரிட்ஜில் ஒரு எட்ஜிலேருந்து வந்து எப்படி வந்து அவங்க வந்து காப்பாற்றினாங்க எல்லாரையும் அப்படின்றது, 75 மனிதர்களை காப்பாற்றுற ஒரு மனிதன்றப்போ வந்து அவர் மீது வந்து நம்மளுக்கு வந்து மரியாதை அதிகமாகவே இருக்குது. 1991 டோர்த்தி அந்த அம்மா, அவருடைய ஒய்ஃப் வந்து காதல் மனைவி வந்து இறந்தாங்க. இவர் வந்து 2006 தன்னுடைய 87வது வயதில் டெஸ்மண்ட் தாஸ் வந்து இந்த பூவுலகை விட்டு மறைந்தார். அது மட்டும் கிடையாது, இந்த அதாவது துப்பாக்கி தூக்காதவனுக்கு ஒரு மெடல் ஆஃப் ஹானர் கொடுத்தது வந்து சரித்திரத்தில் அதாவது அமெரிக்க வரலாற்று சரித்திரத்தில் ஒரு முக்கியமான இடம் என்பதை வந்து மாற்று கருத்தில்லை. அதே வேளையில் அவன் வந்து எவ்வளவோ அந்த துப்பாக்கியை தூக்கிறதுக்கான சீன்ஸ்லாமும் வச்சு அவன் தூக்காதது வந்து பெரிய விஷயமா பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் 5க்கு 4 மதிப்பெண்களை தருகின்றது. இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி. ஏன்னா இன்டர்வலுக்கு பிறகான வார் காட்சிகள் வந்து உங்களால் வந்து கண்ணால் பார்க்கவே முடியாது. அதாவது அவ்வளோ ஒரு ஷார்ட்டெல்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த படத்துக்கு செல்லணும். அதுக்கு முன்னாடி யாரும் இந்த படத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பேற்காது. இந்த திரைப்படம் அவசியம் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் என்று பரிந்துரைக்கின்றேன். அவசியம் உதவி இயக்குநர்களும் சரி, சினிமா ரசிகர்களும் சரி இந்த திரைப்படத்தை கண்டு கழிக்க வேண்டும். ஏன்னா இந்த படத்தினுடைய முடிவின் பொழுது உங்கள் கண்கள் ஈரமாவதை வந்து மறுக்க முடியாது. ஸோ எனிவே, உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை இந்த தளத்தின் மூலமாக சுவாரஸ்ய செய்திகள் மற்றும் விமர்சனங்களை காண இந்த ஜாக்கி சினிமா தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.